السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரைவிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள் அனைவர் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னும் சில நேரத்தில் ஒரு விடயத்தை சந்திக்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்க இருக்கிறது என்று சொல்லலாம். நியூ இயர் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு, புதிய வருடம் பிறப்பு. இதில் இஸ்லாமியர்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இந்த புத்தாண்டு என்பது, அதை கொண்டாடுவது, அதை வரவேற்கும் வண்ணமாக கேக்குகள் வெட்டுவது, இரவுகளில் கண்விழித்து அதை கொண்டாடுவது என்பது, அதை மற்றவர்களுக்கு பகிர்வது என்பது, இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒன்றும் கிடையாது. ஆக பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது ஒரு இஸ்லாமியனுக்கு ஆகுமானதல்ல. இது கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒன்று. இதை நாம் செய்வோம் என்று சொன்னால், இதை நாம் நமது பண்டிகையாக நாம் எடுப்போம் என்று சொன்னால் அது ஆகுமானதல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பானதை செய்வார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். அப்ப பிற சமுதாயத்திற்கு ஒப்பான ஒன்றை ஒருவன் செய்வான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் செய்வார் என்று சொன்னால் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய கொள்கையை சார்ந்தவர்கள். ஆக அன்பார்ந்த சொந்தங்களை, உறவுகளே, நமக்கு என்று கொள்கை கோட்பாடுகள் உள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதாக. ஆக நாம் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பதும், அதை விரும்புவது என்பதும், அதை ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடுவது என்பதும் ஆகுமானதல்ல. இந்த நியூ இயர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவுகளில் எவ்வளவோ அனாச்சாரங்கள் அரங்கேறுகிறது. ஆண் பெண் கலப்புகள், எத்தனையோ இளைஞர்கள் இன்றைய தினத்தில் குடிகாரராக மாறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நியூ இயரை செலிப்ரேஷன் செய்வது என்ற பெயரில் அவர்கள் மது அருந்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆண் பெண் கலப்பு ஏற்படுகிறது. இதை போன்ற விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய கொண்டாட்ட தினம் என்பது இரண்டு கொண்டாடக்கூடிய தினங்கள். ஒன்று ரமதான் நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். இதிலையும் கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்தவர்களை துன்புறுத்தும் வண்ணமாகவோ, அடுத்தவருக்கு இடையூறு கொடுக்கும் வண்ணமாகவோ, மது அருந்தியோ, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்து நம்முடைய கொண்டாட்டத்தை நாம் வெளிப்படுத்த முடியாது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பதும், அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பதும் அழகிய முறையில் இருக்க வேண்டும். அதையும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஆக கொண்டாட்டங்கள் என்பது எங்களுக்கு இந்த இரண்டு தானே தவிர, அதை தவிர்த்து மற்ற கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து நடப்போம் என்று சொன்னால், அதில் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அதில் நாங்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனுடைய குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். மறுமையிலே நாம் கைசேதம் உடையவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, குறிப்பாக இளைஞர்கள் இன்றைய தினத்தில் இரவு நேரங்களில் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை கொண்டு வேகமாக ஓட்டிச் செல்வது, பிறரை அச்சுறுத்துவது, என்ஜாய்மெண்ட் என்கிற பெயரில் பலருடைய வாழ்க்கையில் விளையாடுவது, இதை போன்ற செயல்பாடுகளை விட்டு தவிர்ந்திருப்போம். இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. இஸ்லாமிய இளம் சமூகம்
சற்று கண்விழித்து அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இது இஸ்லாமிய மார்க்கம் இதை அங்கீகரிக்கவில்லை. எனது மனோ இச்சைக்காக வேண்டி நான் அதை பின்பற்றுவனாக நாம் இருக்கக்கூடாது. மார்க்கம் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய மார்க்கம் எதை கற்றுத்தந்ததோ அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாகவும் பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கிவரக்கூடிய வேண்டும். இப்படி அடுத்த மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பானாக. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.